ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kruthika's குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு பரோட்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக மைதா மாவில் தாங்க நம்ம பரோட்டா செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் மைதா மாவில் செய்கிறது அன்ஹெல்தின்றதால நிறைய பேருக்கு பிடிக்காது. அது குழந்தைங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது இல்லைங்க. அதனால் பரோட்டா விரும்புகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே டேஸ்டியாக ஹெல்த்தியாக கோதுமை மாவு பரோட்டா செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த கோதுமை மாவு பரோட்டா ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு பரோட்டா செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையை தான் நான் க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் காட்டுற இந்த கப்பில் தான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் கோதுமை மாவு எப்படி அரைக்கிறதுன்றதை வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். அடுத்து கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கறதால சப்பாத்தி பரோட்டான்றது சாஃப்டாக வரும். அதனால தான் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மலாக கோதுமை மாவில் சப்பாத்தி மட்டும்தாங்க சாஃப்டாக வரும். பரோட்டாவை லேயராக செய்யணும் போது கொஞ்சம் ஹார்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். பட்டர் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணி கூட விட்டுறலாம். பால் மட்டுமே சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இப்போ பட்டரையும் சேர்த்து நல்லா மாவோட பிசைஞ்சு விட்டுறலாம். நம்ம எடுத்துருக்கிற வெண்ணெய் எல்லா மாவுக்கும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரெண்டு கப் மாவு மொத்தமும் பிசைறதுக்கு எனக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசையும் போது மாவு ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நான் கையை வச்சு அழுத்தும் போது மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது உங்களுக்கு புரியும். இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு உருட்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம பரோட்டா செய்ய போகிறோன்றதால மாவை 1/4 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இந்த மாவு மேலே மாவு காஞ்சிராமல் இருக்க மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து மொத்தத்துக்கும் தடவி விட்டு இப்போ மாவை 1/4 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். எண்ணெய் இந்த மாதிரி தடவுறதால மேலே இருக்கிற மாவு காஞ்சிராமல் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ தட்டை போட்டு 1/4 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இப்போ 1/4 மணி நேரம் கழித்து மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு மாவை தொட்டு பார்த்தோம்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது கோதுமை மாவு. இந்த மாவை நமக்கு எந்த அளவுக்கு பரோட்டா தேவையோ அந்த அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து பால்ஸாக நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லா மாவும் ஈவனாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக திரட்டி எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே போலவே எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு எடுத்துடலாம். நான் எடுத்துருக்கிற 2 கப் மாவுக்கு 8 பரோட்டா செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாவை இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கல் மேலே வச்சுக்கிறேன். இதுக்கு பொடி மாவு சேர்த்து தாங்க நம்ம சப்பாத்தி திரட்ட போகிறோம். நம்ம பொடியாக இருக்கிற கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி தேய்க்குவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி விட்டுடலாம். நார்மலாக சப்பாத்தி திரட்டுறதை விட பரோட்டாவுக்கு திரட்டுற மாவுன்றது ரொம்ப தின்னாக இருக்கணும். அப்போ தான் நம்ம லேயராக செய்யும்போது சாஃப்டாகவும் ஈவனாக வெந்து வரும். அதனால் ரொம்ப தின்னாக கூட நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் வீடியோவில் காட்டுறது போல் மாவை இந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு மேலே நம்ம ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சப்பாத்தி லேயராக வர்றதுக்கு
வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இப்போ தடவுற எண்ணெய் தாங்க. இந்த எண்ணெயை ஈக்குவலாக எல்லா பக்கமும் சமமாக படுற மாதிரி நம்ம எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உங்கள்கிட்ட ப்ரெஷ் இல்லைன்னா நீங்கள் கையில் இல்லைன்னா ஸ்பூனில் கூட இந்த மாதிரி ஈவனாக எண்ணெயை தடவி விடலாம். சப்பாத்தி திரட்டுறது 2 மெத்தடில் திரட்டலாங்க. நம்ம நார்மலாக கடையில் திரட்டுற சப்பாத்தி மாதிரி நம்ம வீட்டில் செய்யறதுக்கு கஷ்டம்தான். அதை விட நான் சொல்கிற சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்லேயே சப்பாத்தி ஈஸியாக திரட்டிடலாம். இப்போ ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. கத்தி இல்லாச்சு ஸ்பூன் பீஸா கட்டர் எதையாச்சும் வச்சு நான் வீடியோவில் காட்டுறது போல் சப்பாத்தி மேலே கோடு போட்டுக்கலாம். கத்தியை வச்சு ஃபுல் சப்பாத்திக்கும் இந்த மாதிரி கோடு போட்ட பிறகு அதை ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா சுற்றி எடுத்த பிறகு இப்போ சமமாக பரப்பி வச்சுருக்கிற இந்த மாவு மேலேயும் ஒரு வாட்டி நம்ம ஆயிலை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காட்டுறது போல் மாவை மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கிறதால பரோட்டா லேயராக வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பரோட்டாவை நீங்கள் கையிலேயே கூட ஒத்தி எடுத்துக்கலாம். கையில் ஒத்த விருப்பம் இல்லை, ஈவனாக வரணும்னு நினைக்கிறவங்க நான் வீடியோவில் காட்டுறது போல் மேலேருந்து கீழேக்கு பரோட்டாவை ஒத்தி எடுத்துக்கலாம். நான் சொல்கிற இந்த டைரெக்ஷனில் இல்லாமல் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சோம்னா லேயர்ஸ் ஃபார்ம் ஆகாதுங்க. மொத்தமும் சப்பாத்தி மாதிரியே உருட்டையாக இருந்துடும். அதனால் நான் வீடியோவில் காட்டுறது போலேயே நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரட்டுறதால மட்டும்தான் நம்ம பரோட்டாவை அச்சீவ் பண்ண முடியும் கோதுமை மாவுலேயும். அடுத்த மெத்தட் பார்த்தோம்னா அதே மாதிரி சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். அது மேலே ஆயிலும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் செகண்ட் மெத்தட் காட்டுறேன். இதில் நான் மடிக்கிற மாதிரியே நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதாலையும் சப்பாத்தி லேயராக சூப்பராக வரும். இப்போ மாவு ஃபுல்லாக நம்ம மடித்து எடுத்துட்டோம். இப்போ இது மேலேயும் ஈவனாக ஆயில் ஒரு வாட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம இதுக்கு முன்னே மடித்தோம் இல்லையா, அதே மாதிரியே மாவை கூட மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாவையும் கையில் திரட்டலாம். இல்லை நினைக்கிறவங்க சப்பாத்தி திரட்டுற கட்டையை வச்சு கூட நான் முதல்ல சொன்ன அதே டைரெக்ஷனில் ஒத்தி எடுத்துக்கோங்க. இதை நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கன்னா பரோட்டா லேயராக ஃபார்ம் ஆகாது. அவ்வளோதாங்க. நம்ம 2 மெத்தடில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த பரோட்டாவை சப்பாத்தி கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பரோட்டாவை இது மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா குக்காக விடுங்க. சப்பாத்தி குக்காகிறத விட பரோட்டா குக்காகிறது 10 நிமிஷம் அதிகமாகவே ஆகும். ஒரு பரோட்டாவும் குக் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அப்போ தான் உள்ள வரையும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் பபுள்ஸ் ரெட் கலர் டாட்ஸ் ஃபார்ம் ஆகிற வரையும் நம்ம பரோட்டாவை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம பரோட்டாவை எடுத்துடணும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் பரோட்டா சூப்பராக வந்திருக்குன்றத. லேயராக ஃபார்ம் ஆகிருக்குன்றதையும் நீங்கள் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு இந்த பரோட்டாவை சுட்டு எடுக்கிறதுக்கு. இது மேலே லாஸ்ட்டாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே போலவே நம்ம தட்டி வச்சுருக்கிற எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பரோட்டா கூட வெஜிடபிள் குருமா இல்லைன்னா ஒயிட் குருமா, சால்னா இந்த மாதிரி எதை காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமான விஷயம் சூடாக சர்வ் பண்ணணும். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற கோதுமை மாவு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கோதுமை மாவு பரோட்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.